குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அது கூடவே ஹெல்த் டிப்ஸும் தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை, இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் லோ லைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் மாதுளம்பழம், இதில் மினரல்ஸ் இருக்குது, இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. அனீமிக்காக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு நல்லா ரைஸ் ஆகும். இது கூடவே ஒரு நாட்டுக்கோழி முட்டை, இதில் விட்டமின் B12 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பாடி மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் ஆகும். கூடவே ஒரு தேன் நெல்லிக்காய், இதில் விட்டமின்ஸ் இருக்குது. ஆனால் தேனோடு கலந்தனால முழு விட்டமின்ஸ் நம்ம கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம மெயின் டிஷ் கோதுமை உப்புமா. இந்த கோதுமை ரவையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது, ஜிங்க், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்திட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சம் கடலை சட்னி, தேங்காயும் போட்டு பண்ணியிருக்கேன். தேங்காயிலிருந்து நமக்கு ஃபேட்டும் ஃபைபரும் கிடைக்கும், கடலையிலிருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த உப்புமா வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால இன்றைக்கி டீ, ஜூஸ் எதுவும் வைக்கலை. இன்றைக்கி டீயிலிருந்து நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், எனர்ஜி கிடைக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.